நிதி ஆயோக் கூட்டத்தில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் போய் கலந்துட்டு இருக்கிறாரு. இப்போ எதிர்கட்சிகள் எல்லாம் இதைத்தான் கேள்வி கேட்டு வராங்க. இடி வந்தோடனே அங்கே ஓடி போயிருந்தீங்களே. அந்த ஆண்டில் ஜிஎஸ்டி நிதி வரலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ட்ரேடர் 37,000 கோடி கேட்டாங்க, அது வரலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பல நிதிகள் பெண்டிங்கில் தான் இருந்துச்சு. அப்பெல்லாம் போகல, அப்படி இப்படியே போறீங்கன்னு கேட்கும்போது சப்பக்காட்டு கட்ட முடியாது. அமலாக்கத்துறை தடை, புரிவிக்கப்படுகிறாரா உதயநிதி சம்பந்தப்பட்ட பல விஷயங்கள் இருக்கு. இதையெல்லாம் டீல் பண்றதுக்காக தான் போறாரா ஒரு கேள்வி இருக்குல்ல. அங்க என்ன நடக்க போகுதுங்கிறதா இப்ப இங்க இருக்கக்கூடிய கேள்வி, மிகப்பெரிய கேள்வி அதுதான். இவ்வளவு நாளா போல இப்ப போயிருக்கீங்க, போக வேண்டிய நேரத்தில் அமலாக்கத்துறை தடை வந்துச்சா, இல்ல அமலாக்கத்துறை தடை வந்த நேரத்தில் ஒரு நிதி ஆயோக் கூட்டம் நடத்தப்பட்டதான்றதுதான் இந்த கான்ஃபிளிக்ட். இந்த கான்ஃபிளிக்ட் என்ன பதில்ன்றது உள்ளபடியே நமக்கே தெரியும். இல்லை ஒரு பக்கம் இருந்து ஏதாவது ஆர்டராக போகுமா, இல்லை ஒரு பக்கம் இருந்து ரெக்வஸ்ட்டாக மட்டும் போகுமா அப்படிங்கிறதா தெரியல. இப்போ இங்கே என்ன பிரச்சனைனா, கூட்டாட்சி தத்துவத்தை மீறுகிறதுன்ற மாதிரி தான் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. ஆனால் சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொன்னாங்கன்னா, கூட்டாட்சி தத்துவம் இங்கே எங்கே பாதிக்கப்படுதுன்னு ஒரு கேள்வி கேட்டுருந்தாங்க. ஆமாம் ஆமாம். இப்போ இங்கே பாதிக்கப்படுதா மீறப்படுதா, இப்போ இங்கேயே மிகப்பெரிய கான்ஃபிளிக்ட் இருக்குது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் வாதாடும் போது அவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக வாதாடின இடி தரப்பு ஏன் உச்சநீதிமன்றத்தில் உங்களோட பாயிண்ட்ஸை எடுத்து வைக்கல? நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்துக்கு வந்து இப்படி ஒரு கருத்து வந்திருக்காதுல்ல, கேள்வியாக இருக்குது. அந்த கேள்வியை வந்து சந்தேகிக்கும் வைக்கல, ஏன் வாதாடல? திமுகவினர் பலரும் கொண்டாடிட்டு இருக்காங்க. சம்மட்டி அடின்லாம் நம்மளே பேசணும். ஆர்எஸ் பாரதி வந்து குறிப்பிட்டு சொல்லியிருந்தாரு. இப்போ அவ்வளோ நீங்கள் கொண்டாடக்கூடிய அளவுக்கான விஷயமானு கேட்டால் இல்லை. இப்படியே ஜூனில் வந்து இந்த கோடை விடுமுறை முடிஞ்ச பிறகு ஜூனில் மறுபடியும் இந்த கேஸ் ஆரம்பிக்க தான் போகுது. எல்லாமே பெண்டிங்கில் இருக்குது. இது சம்பந்தமா உதயநிதி அவருடைய பேட்டி கூட நீங்க பார்த்துட்டு நினைக்கிறேன். இடிக்கும் பயப்படுறாங்க, இல்லை மோடிக்கும் பயப்படுறாங்க பேசியிருந்தாரு. அது நீங்க கவனிக்க வேண்டியது, இதெல்லாம் ஒரு பாலிடிக்ஸ், இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் தனியாக வச்சுக்கலாம். அதில் அவர் அடுத்து சொன்ன விஷயம் என்னன்னா, கலைஞர் உருவாக்கிய கட்சிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்தணும். அங்கே தான் பிரச்சனையே வருது. இந்த மன்னராட்சின்னு தாவேக்கால மட்டும் இல்லை, பலரும் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. இப்போ இங்கே தான் வந்து நிற்கிது. கலைஞர் உருவாக்கிய கட்சியா திமுக. ரிஜிஜு நம்மள்கிட்ட கேட்டார், ஒரு பொறுப்பு கொடுத்தாரு. அந்த பொறுப்பு வந்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன், அதனால் நான் எடுத்துக்கிட்டேன்ற மாதிரி ஒரு காரணம் சொல்கிறார். இங்கே தான் ஒரு பாஜகவில் சேர போகிறோம், காங்கிரஸ் எம்பிஸ் பாஜகவில் சேர போகிறோன்ற ஒரு விமர்சனம் பண்ணிட்டு வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய பிஹைண்ட் த செய்தியில் பல்வேறு முக்கியமான அரசியல் தகவல்களோடு செய்திகளோடு உங்களோடு இணைந்திருக்கும் நான் கோபிநாத், நான் முசமில். இதில் இன்னைக்கு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தா, நிதி ஆயோக் கூட்டத்தில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் போய் கலந்துகிட்டு இருக்காரு, பங்கெடுத்துட்டு இருக்காரு. பொதுவாக மத்திய பாஜக அரசிற்கும் இங்கே மாநிலத்தில் இருக்கிற திமுக அரசுக்கும் வந்து ஒரு மோதல் போக்கு நிலவிட்டு இருக்கிற சுச்சுவேஷன் அது கடந்த ஆண்டுகளாகவே, கடந்த சில ஆண்டுகள்லேருந்து அப்படியே ஆரம்பித்து தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. கடந்த ஆண்டுகள்லாம் அந்த மாதிரி இருக்கும் பொழுது நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிச்சாங்க. தமிழ்நாடு உட்பட இன்னும் சில முக்கியமான மாநிலங்கள் அப்போதைக்கு வந்து இந்த பீகாருக்கெல்லாம் அதிகமாக நிதி ஒதுக்குனாங்க. ஸோ அதனால் புறக்கணிச்சாங்க. அதில் தமிழ்நாடு இருந்தது. ஏன்னா அப்பயும் ஒரு மோதல் போக்கு இருந்தது. இப்போ கூட அது வந்து ஒட்டுமொத்தமாக எல்லாரும் பீகாருக்கு இது பண்ணதில் எல்லாரும் ஒரு அப்செட்டில் இருந்தாங்க. அந்த எல்லாரோட சேர்ந்து தமிழ்நாடு அப்செட்டில் இருந்தது. அப்பயே புறக்கணித்த தமிழ்நாடு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இப்போ பர்டிகுலர்லி வந்து தமிழ்நாட்டுக்கு இந்த கல்வி நிதி ஒதுக்குறதுலாம் வந்து பெரிய முரண்பாடுகள், மோதல் போக்குகள் தென்பட்டுக்கிட்டு இருக்கிற இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் போய் கலந்துக்கிட்டாரே அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய சந்தேகத்திற்குரிய கேள்வியாக பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இப்போ தமிழ்நாடு அரசு தரப்புலேருந்து, திமுக தரப்புலேருந்து சொல்லப்படுற விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி கல்வி நிதியாக இருக்கட்டும், இன்னும் பல மாநில உரிமைகள், இதெல்லாமே வந்து நிதி சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்டு பெறுவதற்காக தான் முதல்வர் மு.க.ஸ்டாலின் போய் கலந்துகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு ஒரு பாசிட்டிவான பாயிண்ட்டை முன் வைக்கிறாங்க. கண்டிப்பாக அந்த கூட்டத்தில் போய் கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்களையும் முன் வைப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம் தான். அதற்கு மட்டுமேயான டெல்லி பயணமா அப்படிங்கிறதுல தான் வந்து அதோட ஃபுல் ஸ்டாப் வச்சிடணுமா அப்படிங்கிறது தான் இங்கே வந்து ஒரு $1 மில்லியன் கருத்தாக இருக்குது, பல பேருடைய கருத்தாக இருக்குது. ஏன்னா இது எதோட ஒற்றுமைப்படுத்தி பார்க்குறாங்க அப்படின்னா, சமீபத்திய இடி ரைடுகளோட ஒற்றுமைப்படுத்தி பார்க்குறாங்க. குறிப்பாக டாஸ்மாக் மீதான
இடி ரைடு. இப்போ எதிர்க்கட்சிகள் எல்லாம் இதைத்தான் கேள்வி கேட்டுட்டு வராங்க. இடி வந்தோடனே அங்கே ஓடி போயிடுறீங்களே அப்படிங்கிறத சீமான் கூட கேட்குறாரு. இது சீமான் முன் வச்ச விஷயம். அதிமுகலேருந்து எதிர்க்கட்சிகள் எல்லாருமே வந்து அதை தான் கேட்டுட்டு இருக்காங்க. அப்படின்ற போது இந்த விஷயத்தில் நீங்கள் சேகரித்து வச்ச தகவல்கள் அதை கொஞ்சம் பகிர்ந்துக்கலாம் நினைக்கிறேன். அதாவது நிதி ஆயோக்கினுடைய கூட்டம் நடக்குது. இந்த அரசினுடைய 5வது கூட்டம் நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்த பிறகு கடந்த 4 ஆண்டுகள் அவங்க போகவே இல்லை. மத்திய திட்டக்குழு அப்படிங்கிற ஒரு குழு இருந்தது. அதற்கு மாற்றாக தான் ஜனவரி 1, 2015 நிதி ஆயோக்ன்ற ஒரு குழுவை வடிவமைச்சு செயல்படுத்துறாங்க. அதில் வந்து தேசிய வளர்ச்சியில் மாநிலங்களுடைய பங்கு என்ன அப்படிங்கிறதையும், தீவிர ஈடுபாடு எவ்வளோ செலுத்தப்படணுங்கிறதையும், கூட்டாட்சியோடு சேர்ந்து எப்படி வளரணுங்கிறதையும், கூடுதலாக அரசினுடைய திட்டங்கள் அவங்களுடைய முயற்சிகளை செயல்படுத்துவதற்கான தொழில்நுட்பங்கள் எப்படி கட்டமைக்கப்படணுங்கிறது, அதே போல திறன் மேம்பாடுன்னு சொல்லி பல காரணங்களை வந்து இதில் குறிப்பிட்டு சொல்றாங்க. இந்த நிதி ஆயோக்னா இவ்வளவு விஷயங்களும் சாராம்சமும் இருக்கும், இதுதான் நிதி ஆயோக்னு சொல்றாங்க. நீங்க சொன்னது போல கடந்த ஆண்டு மட்டும் இல்ல, கடந்த 4 ஆண்டுகளாகவும் போகல. போன வருஷம் மம்தா பானர்ஜி கலந்துக்கிட்டாங்க. 5 நிமிஷம் தான் பேச அனுமதி கொடுத்தாங்க. அதுக்குள்ள மைக் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி முதல்வர் தான் பேசினதே. இப்போ திடீர்னு முதல்வர் போய் நிற்கும் போது நம்ம ஒரு கேள்வி இயல்பாவே வரதான் செய்யும். இப்போ இன்னைக்கு மைக் ஆஃப் பண்ணிட்டா என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி. மைக் ஆஃப் பண்ண மாட்டாங்க, அதுதான் இங்க ஹைலைட். ஏன்னா இந்த வருஷம் மம்தா பானர்ஜி போல, சித்தராமையா போல கடந்த ஆண்டு இந்தியா கூட்டணியில் இருக்கிற யாருமே போகல. இப்போ இந்த ஆண்டு முதல்வரை தவிர மீறி எல்லாருமே இங்கே தான் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். சிலர் மட்டும் தான் போயிருக்காங்க. முதல்வர் கூடுதலாக போயிருக்கிறார். இதில் அது வரைக்கும் எந்த சிக்கலும் இல்லை. முதல்வர் போய் கலந்துக்கிட்டது, நீங்க சொன்னது போல மாநில உரிமையை கேட்கணும், நிதியை கேட்கணும். கடந்த ஆண்டுல ஜிஎஸ்டி நிதி வரலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பேரிடர் மீட்பு நிதி 37,000 கோடி கேட்டாங்க, அது வரலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பல நிதிகள் பெண்டிங்ல தான் இருந்துச்சு. அப்பெல்லாம் போகல. அப்ப இப்ப ஏன் போறீங்கன்னு கேட்கும்போது நீங்க சப்பக்காட்டு கட்ட முடியாதுல்ல. அப்ப நாங்க வந்து எதிர்ப்பு காமிச்சிட்டு இருந்தோம், மத்திய அரசுக்கு எதிர்ப்பு காமிச்சிட்டு இருந்தோம். இப்ப நீங்க இணக்கமா போறீங்கன்னு கேள்வி வரும். எப்படி பார்த்தாலும் கேள்வி வரும். இது முதல் விஷயம். ரெண்டாவது என்ன அப்படின்னா, பிரதமரை தனியா சந்திக்கிறதுக்கான அனுமதி கேட்டிருக்கிறதாகவும் முதல்வர் தரப்புல கொஞ்சம் ஹைலைட்டடான ஒரு விஷயம். ஏன்னா இது வந்து அவர் டெல்லி போறதுக்கு முன்னாடி இந்த தகவலே கிடையாது. போயிட்டு இப்ப இன்னைக்கு கலந்துக்கிற போது அதுக்கு நடுவுல இன்னும் கூடுதல் என்னன்னா, சந்திக்க அனுமதி கேட்டிருக்காரு. பிரதமர் தரப்புல என்ன எதுவுமே சொல்லவே இல்லை. ஆனா இன்னைக்கு நியூஸ் சேனல்ஸ்ல 4:30 மணின்னு சொல்லி நியூஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு செய்திகளும் ஒரு மாதிரி வந்துட்டு இருக்கு. சந்திக்க அனுமதி கேட்டிருக்காங்க, அவ்வளவுதான். ஒருவேளை சந்திப்பே நடந்து முடிஞ்சா கூட என்ன பேசியிருப்பாரு அப்படிங்கறதா இங்க டிபேட்டபிள் சப்ஜெக்டே. அதுதான் எனக்கு தெரிஞ்சு. இது அவங்க ஆளுங்கட்சியினுடைய ஆதரவு ஊடகங்கள் இது பெருசா விவாதிக்க போறது இல்லைங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். நம்ம போன்றவர்கள் தான் சில செய்திகளை வெளியிட போறாங்க. என்ன சந்திச்சு என்ன பேச போறாரு? இப்ப நீங்க அந்த ஒரு காரணம், ஒரு பொடி வச்சிங்கல்ல, அமலாக்கத்துறை தடை, குறிவிக்கப்படுகிறாரா உதயநிதியுடைய சம்பந்தப்பட்ட பல விஷயங்கள் இருக்கு. இதையெல்லாம் டீல் பண்றதுக்காக தான் போறாரு கேள்வி இருக்குல்ல. அங்க என்ன நடக்க போகுதுங்கிறதா இப்ப இங்க இருக்கக்கூடிய கேள்வி, மிகப்பெரிய கேள்வி அதுதான். இவ்வளவு நாளா போல இப்ப போயிருக்கீங்க, போக வேண்டிய நேரத்தில் அமலாக்கத்துறை தடை வந்துச்சா, இல்ல அமலாக்கத்துறை தடை வந்த நேரத்தில் ஒரு நிதியாய கூட்டம் நடத்தப்பட்டதான்றதுதான் இங்க கான்ஃபிளிக்ட். இந்த கான்ஃபிளிக்ட் என்ன பதில்ன்றது உள்ளபடியே நமக்கே தெரியல. தனிப்பட்ட முறையில் அந்த சந்திப்பு உறுதியாகும் பட்சத்துல, டைம் கொடுத்து போய் பேசுற பட்சத்துல நிலுவை நிதி என்னென்ன அப்படிங்கிறதையும் வந்து கேட்பாரு. அண்ட் மோரோவர் இடி ரைடு அப்படிங்கிறது வந்து இங்க வரம்பு மீறி போயிட்டு இருக்கு. ஸோ அது தொடர்பான பேச்சுவார்த்தைகளும் இருக்கலாம் அப்படின்னு ஒரு தகவல் இருக்கு. வரம்பு யார் சொன்னது? இப்போ சுப்ரீம் கோர்ட்டும் சொல்லியிருக்கு இல்லையா? இல்ல அவங்க இடைக்கால தடை, அதாவது இடைக்கால தடை தானே போட்டிருக்காங்க. இல்ல ஒரு நிறுவனங்களை ஏன் இது பண்றீங்கன்னு கேட்டாங்க. மாநில அரசு தரப்புல இருந்து இத்தகைய விஷயங்களையும் பேசுவாங்கன்றது ஒரு தகவலாக இருக்கு. அந்த பேச்சுவார்த்தை எப்படி ரெண்டு பக்கமும் ஒரு கான்வர்சேஷனலா போகுமா, இல்ல ஒரு பக்கம் இருந்து ஏதாவது ஆர்டரா போகுமா, இல்ல ஒரு பக்கம் இருந்து ரெக்வெஸ்டா மட்டும் போகுமா அப்படிங்கறதா தெரியல. இப்ப இங்க என்ன பிரச்சனைனா, கூட்டாட்சி தத்துவத்தை மீறுகிறதுன்ற மாதிரி தான் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. ஆனா சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொன்னா, கூட்டாட்சி தத்துவம் இங்க எங்க ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அப்ப இங்க பாதிக்கப்படுதா மீறப்படுதா? இப்ப இங்கே மிகப்பெரிய கான்ஃபிளிக்ட் வந்து நிக்குது. அப்ப இந்த தடைங்கிறது, இந்த தடைக்கு பின்னால் என்ன நடந்திருக்குங்கிறதா இங்க பிரச்சனையே. நீங்க வந்து கூட்டாட்சி தத்துவத்தை மீறல அப்படின்னா அப்ப ஏன் உயர்நீதிமன்றம் அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும்? ஒருவேளை கூட்டாட்சி தத்துவத்தை மீறிட்டாங்கன்னா அப்ப அமலாக்கத்துறை பண்ண தப்பு. இப்ப இதுல எதிராக உண்மைங்கிற மாதிரி, நீ பெரியாள நான் பெரியாளங்கிற மாதிரி இப்ப நீதிமன்றங்களுக்குள்ளே தேவையில்லா சிக்கலை உருவாக்குதோங்கிற மாதிரி சந்தேகம் இருக்கு. நேத்து நம்ம இது சம்பந்தமா பல செய்தி ஆசிரியர்கள்ட்ட கேட்கும்போது, அதே போல பத்திரிகையாளர்கிட்ட கேட்கும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இடி தரப்புல இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் என்ன விஷயங்கிறத முழுமையை எடுத்து வச்சிருக்க மாட்டாங்கன்றதான் எங்களுடைய சந்தேகம். நானும் இப்ப அந்த பாயிண்ட் தான் யோசிச்சேன். அதை வச்சுதான் கேள்விகள் கேட்டிருக்காங்க. என்னன்னா, இங்க சென்னை உயர்நீதிமன்றத்துல வாதாடும் போது அவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லா வாதாடின இடி தரப்பு ஏன் உச்சநீதிமன்றத்துல உங்களோட பாயிண்ட்ஸை எடுத்து வைக்கல? நீங்க வச்சிருந்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்திட்ட இருந்து இப்படி ஒரு கருத்து வந்திருக்காதுல்ல அப்படிங்கிற விஷயத்துல, அதான் இங்க வாதாடின பாயிண்ட்ஸ் அங்க வாதாடல அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கு. அந்த கேள்வியை வந்து சந்தேகிக்கும் வைக்குது. ஏன் வாதாடல? இப்போ அதுக்கே வந்து ஒரு சரி நீங்க முழு அறிக்கையை தாக்கல் பண்ணுங்கன்னு இப்போ கோர்ட்டு சொல்லி தான் நீங்க அதை வைக்கணுமா? நீங்க அந்த முதல் வாதத்திலே அதெல்லாம் பண்ணியிருக்கலான்ற ஒரு கேள்வி எழுப்புறாங்க. இல்லாமா அது கேள்வி எழுப்புறதோட சரி, நமக்கு எங்க பிரச்சனை வருதுன்னா, இப்போ உதயநிதி அவர்கள் சுத்தி இந்த கிட்ட வந்துருச்சு, அங்க ஒரு கேட்டை போட்டு எப்படி இது வந்து இதை கொண்டாடக்கூடிய அளவுக்கான விஷயம்லாம் இது கிடையாது. திமுகவினர் பலரும் கொண்டாடிட்டு இருக்காங்க. சம்மட்டி அடின்லாம் நம்மளே பேசியிருந்தோம். RS பாரதி வந்து குறிப்பிட்டு சொல்லியிருந்தாரு. இப்போ அவ்வளோ நீங்க கொண்டாடக்கூடிய அளவுக்கான விஷயமானு கேட்டா இல்ல. எப்படியே ஜூன்ல வந்து இந்த கோடை விடுமுறை முடிஞ்ச பிறகு ஜூன்ல மறுபடியும் இந்த கேஸ் ஆரம்பிக்க தான் போகுது. எல்லாமே பெண்டிங்ல இருக்கு. அமலாக்கத்துறை வந்து உங்களோட முழுமையான அறிக்கையை தாக்கல் செய்யுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதில் முடிவுலாம் கிடையாது. இது ஒரு கமா தான் வச்சிருக்காங்களே தவிர அந்த கமாவை கொண்டாடக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு போகக்கூடிய நிலைமையெல்லாம் ஏன்
கொண்டாட்டங்களினுடைய பின்னணி என்னன்னா, இப்போ தமிழ்நாடு மக்கள் மத்தியில திமுக மீதான ஒரு நற்பெயரை, ஒரு பிம்பத்தை கட்டமைச்சுக்கிறது தான் உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த கருத்து. ஒரு மாசம் ஒரு கொண்டாட்டமாக இப்போதைக்கு பாத்துக்க வேண்டியது இல்ல, அடுத்த ஒரு மாசம் அது உடையும்ல, அதான் பிரச்சனை. அது அப்ப பாத்துக்கலாம் அப்படின்னு இருப்பாங்க. இப்போதைக்கு கிடைச்சிருச்சு, இதை போய் நல்லா பெருமையா பேசி விடுங்க, அப்பதான் திமுக மேல ஒரு நல்ல பார்வை வரும் மக்களுக்கு. ஏன்னா ஊழல்னு பேசிட்டு இருக்கும் போது உச்சநீதிமன்றமே இப்படி சொல்லிடுச்சியா அப்படின்னு சொல்லி போய் பேசுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால பேசியிருக்காங்க. இது சம்பந்தமா உதயநிதி அவருடைய பேட்டியோட நீங்க பாத்துட்டு நினைக்கிறேன். நாங்க ஈடிக்கும் பயப்படாத, மோடிக்கும் பயப்படாதெல்லாம் பேசியிருந்தாரு. அதில் நீங்க கவனிக்க வேண்டியது இதெல்லாம் ஒரு பாலிடிக்ஸ், இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் தனியா வச்சுக்கலாம். அதில் அவர் அடுத்து சொன்ன விஷயம் என்னன்னா, கலைஞர் உருவாக்கிய கட்சிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். அங்கதான் பிரச்சனையே வருது. இந்த மன்னராட்சின்னு இந்த தாவேக்கால மட்டும் இல்ல பலரும் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, இப்ப இங்கதான் வந்து நிக்குது. கலைஞர் உருவாக்கிய கட்சியா திமுக? அண்ணா, ஐயோ, பேரறிஞர் அண்ணா என்ன சொல்றாங்க, நாவலர் நெடுஞ்செழியன், ஈவி.கே. சம்பத், அந்த 50 தலைவர்கள் ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. மதியழகன், என்.வி. நடராசன் சொல்லி இது ஒரு 5 பேர்ன்றது ஒரு முகம். அவங்களுக்கு பின்னாடி பல லட்ச இளைஞர்கள் அந்த டைம்ல இருந்தவங்க உருவாக்கின ஒரு கட்சி இது. கலைஞருக்கு உருவாக்கின கட்சின்னு சொன்னா இப்ப எதை பதிவு பண்றீங்க சமூகத்து மத்தியில? அப்ப அது கேள்வி வருது இல்ல. இப்ப இது கலைஞர் உருவாக்கின கட்சினா அப்ப கலைஞருக்கான இப்ப எப்படி நம்ம இந்த திகா வந்து இன்னைக்கு வீரமணி அவர்கள் சொந்தம் கொண்டாடிட்டு இருக்காரோ, ஒட்டுமொத்த சொத்தையும் சொந்தம் கொண்டாடி இருக்காங்களோ, அப்ப திமுகங்கிறது அங்கதானே வந்து நிக்குது. ஒரு குடும்பத்தோட கையில தானே போய் நிக்குது. அங்கதானே கேள்வியே வருது. இப்போ மன்னராட்சி தான் உண்மையில நீங்க மன்னராட்சிக்கு தான் ஃபாலோ பண்றீங்களா அந்த கேள்வி வருது இல்ல. இந்த ஸ்டேட்மெண்ட் தான் உள்ளபடியே இது. ஏன்னா கடந்த காலத்துல பல செய்திகள் என்ன வந்துச்சு அப்படின்னா, பெரியார் எங்கேயுமே அவங்க வந்து பெருசா பயன்படுத்த மாட்டாங்க, பெரியார புகைப்படத்தை சின்னதாகவும் கலைஞர்களோட புகைப்படத்தையும் பெருசாக பயன்படுத்துறாங்கிற மாதிரி சில விமர்சனங்கள் வந்துச்சு. பேரறிஞர் அண்ணாவை எங்கேயுமே பயன்படுத்த மாட்டாங்கிற விமர்சனம் வந்துச்சு. இப்போ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் போற போக்கில் விடுற ஸ்டேட்மெண்ட்டா எடுத்துக்கிறதா இல்ல இதுக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருக்குங்கிறதையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியல. கலைஞர் உருவாக்கின கட்சின்னு அப்படியே போற போக்கில் அடிச்சுட்டு போறதுங்கிறது அடுத்த தலைமுறைக்கு என்ன செய்தி போய் சேருங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்ப திமுகங்கிறது கலைஞர்ல இருந்து ஆரம்பிக்குது அப்படிங்கிற மாதிரி தான் பதிவாகும். இதுவும் மிகப்பெரிய அளவுல தவறான ஒரு கருத்தை பதிவு பண்றாரு துணை முதல்வர் உதயநிதி அவர்கள். அது ஒரு பக்கம் தனியா விவாதத்துக்கு உள்ளாகும். இப்ப அப்படி சொல்றது கண்டிப்பா இன்னும் சொல்ல போனா அவர் இதோட ஏதோ பேச்சுவாக்கில் கடந்து போயிட்டாருன்னா அது வேற விஷயம். இதை திரும்ப திரும்ப வலியுறுத்துறாங்கன்னா தான் அது மிகப்பெரிய ஒரு. ஆமா, நீங்க கடந்த ஒரு மாநாட்டுல கூட ஒரு ஃபிளெக்ஸ் பேனர் அடிச்சிருப்பாங்க. அண்ணா, அதே போல கலைஞர், முதல்வர், துணை முதல்வர், இந்த ஆர்டர்ல அடிச்சிருப்பாங்க. அடுத்து செந்தில் பாலாஜியோட போட்டோ கூட பேனர்ல போட்டதை கூட நான் சில பார்த்தேன், அந்த போட்டோலாம் பார்த்தேன். இப்போ இப்படிதான் கட்டமைச்சிட்டு இருக்காங்களோன்ற சந்தேகம் இருக்கு. அந்த சந்தேகத்தை வலுவாக்கக்கூடிய விதமாக தான் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம கிட்ட இப்போ டெல்லியில இருக்கிறவங்க நம்ம கிட்ட பேசுறவங்க கிட்ட கூட நான் பேசும்பொழுது, முதல்ல இந்த நித்தி ஆயோக் கூட்டம் முடிஞ்சா நிறைய தகவல்கள் கிடைக்கப்பெறும். எதுக்காக வந்தாங்க, யார் யாரை சந்திச்சாங்க, என்ன பண்ணாங்க, யார்கிட்ட என்ன பேசினாங்க, குறிப்பா முதல்வரோட அந்த தனிப்பட்ட சந்திப்புல என்ன நடந்துச்சு, கண்டிப்பாக அதெல்லாமே வந்து ஒரு பெரிய அதுக்கப்புறம் தகவல்கள் கிடைக்கப்பெறும். அப்போ பேசலாம், அதை பத்தி தகவல்கள் சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிதி ஆயோக் கூட்டம் முடிச்சு அவர் டெல்லியிலேருந்து திரும்ப சென்னை வரும்போது தான் வந்ததுக்கு கிளம்புனதுக்கு அப்புறம் தான் தெரியும் யார் யாரை சந்திச்சிருக்காரு, என்ன பண்ணியிருக்காரு அப்படின்றது. அதே போல இன்னொரு பக்கம் கனிமொழி அவர்கள் பாஜகவோடு ஒரு சுமூகமான போக்குல இருக்கிறது அப்படிங்கிற தகவலை இந்த கட்டத்துல பேசிக்கிட்டு வராங்க. இப்போ இந்தியாவில இருந்து குழுக்கள் அனுப்பினாங்க இல்லையா, ஆபரேஷன் சிந்தூர் சம்பந்தமாலாம் பேசுறது, அது மூலமாக இங்க வந்து உற்பத்தியை பெருக்கிறது, நம்மளுடைய ஆயுதங்கள் எந்த அளவுக்கு இருந்திருக்கு, ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு அப்படிங்கிறது மூலமாக இந்தியா பத்தின ஒரு பாசிட்டிவான கட்டமைப்பை தகவல்கள், இந்த தகவல்கள் மூலமா நடந்திருக்கிற இந்த ஆபரேஷன் சிந்தூர் மூலமா தெரியப்படுத்திட்டு வாங்க அப்படின்னு அனுப்புனதுல அதுல வந்து முக்கியமான தலைவர்களை கனிமொழி இடம்பெற்றது அப்படிங்கிறதையும் கூட பாஜகவுடனான திமுகவின் இணக்கப்போக்கு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல வந்து கனெக்ட் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி இதை பார்க்கணும் அப்படின்றாங்க. எல்லா பார்ட்டிஸ்ல இருந்தும் போனாலும் பட் கனிமொழி போன கணக்கு அப்படிங்கிறத இப்படி பார்க்கணும். இல்ல இங்க கனிமொழிங்கிறது அது அது டிபேட் சப்ஜெக்ட் அது கிடையாது. எங்க பிரச்சனை வருதுன்னா சசி தரூர் கிட்ட தான் பிரச்சனை வருது. ஏன்னா 6 குழு அமைக்கிறாங்க. அதோட நோக்கம் என்ன அப்படின்னா, ஏன்னா இந்தியாவுக்கு யாரும் பெரிய அளவு சப்போர்ட் பண்ணல, இந்த ஆபரேஷன் சிந்தூர்ல சப்போர்ட் பண்ணல. அப்ப என்ன நடந்துச்சுன்றத விலாவரியா விளக்கணும் அப்படிங்கிறது தான் நோக்கம். அதை எல்லா நாடுகள்ட்டையும் போய் சேர்க்க வேண்டியது எங்களுடைய கடமை. இதுல எல்லா தலைமை தாங்கக்கூடிய கனிமொழி, அதே போல சசி தரூர், இந்த பக்கம் சுப்ரியா சுலே, இவங்க எல்லாமே எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சியில் 4 பேர் 5 பேர் இருக்காங்க எம்பிக்கள். அவங்க தலைமையா இருக்காங்க, அந்த குழுவுக்கு தலைமை. இல்ல கனிமொழி கூட திமுக இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் கனிமொழி தலைமை குழுவில் இருக்கிறாங்கன்றது தெரியும். ஆனா சசி தரூர் கிட்ட வரும்போது தான் சிக்கலே வருது. ஏன்னா சசி தரூர் கிட்ட இந்த குழு அமைக்கும் போது சசி தரூர் தலைமை தாங்கணுன்ற மாதிரி எந்த ஒரு செய்தியிலும் வரலையா. இது வாண்டடா மத்திய அரசே அவங்க கிட்ட சசி தரூரோட தலைமையா நியமிக்கப்பட்டதாக தான் சொல்லப்படுகிறது. இந்த விவகாரத்தை காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் அவர் வந்து எதிர்த்திருக்காரு. நீங்க எப்படி நம்மளால பண்ண முடியும் அப்படின்னு எதிர்த்திருக்காரு. சசி தரூர்கிட்ட கேட்கும்போது இல்ல கிரண் ரிஜிஜு நம்மள்ட்ட கேட்டாரு, ஒரு பொறுப்பு கொடுத்தாரு, அந்த பொறுப்பு வந்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான ஒரு விஷயமா தான் நான் பார்க்கிறேன், அதனால நான் எடுத்துக்கிட்டேன்ற மாதிரி ஒரு காரணத்தை சொல்றாரு. இங்கதான் ஒரு ஆள் சசி தரூர் பாஜகவோட சேர போறாரோ, காங்கிரஸ் எம்பி பாஜக சேர போறோன்ற ஒரு விமர்சனம் வந்துச்சு. அந்த அடிப்படையில தான் கனிமொழி அவர்களுடைய விவகாரம் வந்து எந்த விஷயத்தை கேட்டாலும் கனிமொழிகள் அவங்க கேட்கறாங்க அப்படின்னா அந்த விஷயம் உடனே நிறைவேறுதுங்கிற மாதிரி சில விமர்சனம் வச்சிருந்தாரு. பத்திரிகையாளர் சாவித்திரி கண்ணனும் இந்த விவகாரத்தை வந்து குறிப்பிட்டு ஒரு பேட்டியை கொடுத்திருந்தாரு. கனிமொழி
உறுதிமொழி எது பண்ணாலும் அவங்க வந்து இது ஏதாவது சொன்னா உடனே நிறைவேற்றி கொடுத்துறாங்கன்னா அப்போ அவங்க மியூச்சுவலாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காங்கன்றதான அர்த்தம். பாசிச பாஜக நீங்க பேசுறதெல்லாம் வெறும் வெற்றி வேஷம் தானங்கிற மாதிரி ஒரு விமர்சனத்தையும் வைக்கிறாரு. நீங்க சொல்றதை உறுதிப்படுத்தக்கூடிய விதமாக தான் இதுவும் இருக்கு. ஸோ இப்போ இந்த டெல்லியை மையப்படுத்தி திமுக வந்து தொடர்பு படுத்தி பேசப்படுகிற தகவல்கள் என்னென்ன அப்படிங்கிறது இன்னும் ஓரிரு நாட்கள் போக போக இன்னும் வெட்ட வெளிச்சத்துக்கு வரும். ஆமா, குறிப்பாக முதல்வர் அவர்களுடைய டெல்லி பயணம், இத்தனை வருஷமா போகாதவங்க, இத்தனை வருஷமா எதிர்ப்புல இருந்தவங்க, இப்போ டாஸ்மாக் மீதான இடி ரைடுக்கு அப்புறம் நீங்க போறீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் இல்லாமலா இருந்திருக்கும் அப்படிங்கறத வந்து கண்டிப்பாக இது பேசப்படும். அது குறித்து சொல்லப்போனால் அந்த தனிப்பட்ட முறையிலான மீட்டிங்ஸ்லாம் நடந்துச்சு அப்படின்னா அதுலேயும் இன்னும் மோரோவர் தகவல்கள் வெளியே வரும். அப்போ வரும்பொழுது அது தொடர்பாக தொடர்ந்து பேசலாம்னு நினைக்கிறேன். இதை மக்கள் மத்தியில் வச்சிருவோம். மக்கள் அவங்களுக்கு தோன்ற கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணிட்டோம். கண்டிப்பாக உங்களுக்கு தோன்ற கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த BTS பிஹைண்ட் த செய்தி நிகழ்ச்சியில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி.